முதல்ல 1050 ரூபாய் கட்டந்து நான் அம்போன்னு நின்று கிடக்குறேன். பாரு எனக்கு என்று யாருமே கிடையாது. இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸுக்கு டிரைவர் நீதான்டா. எனக்கு புரியலையே. இந்த பஸ் தானே ஓட்டணும். ஐயோ நான் ஒன்றும் லைசன்ஸே வாங்கலையே. இதுக்கப்புறம் கூட கொஞ்சம் லைசன்ஸ் கொடுக்கு. நான் ஓட்டினா 1050 ரூபாய்க்கு அடிச்சது பாடுற லாட்டரி செஞ்சு எனக்கு. ஏய் நீ மகாராணி, இன்று முதல் நான் மகாராஜா. 1050 ரூபாய் கட்ட நானே தொடலமா ஒண்ணும். இவர் நாடு நகரெல்லாம் எழுதுறாரு. அவன் முன்னே பேச மாட்டேன், இவளோட தான் பேசுவேன். அங்க பேசினாதான் இங்க வரும். டாபர் மாமாண்டா, என்னென்ன பேசினா தான் அங்க போக முடியும். டாபர் என்றால் யாருக்கு டாபர்? நீ மொண்டாட்டிக்கு. ஐயோ என் மனைவி வாயிலடி 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 தங்க சிலையடா என் மனைவி. ஆப்பிள் உதடே என் ஆரஞ்சு பழமே காம கண்ணியே மீன் கண்ணியே. இன்னாச்சுக்கு நடிக்கிற பண்ணியா? நாடு நகரம் யார் பேரு மேல எழுதுற? என் மனைவி பேருக்கு. நாடு நகரம் யாருக்கு சொந்தம்? என் மனைவிக்கு சொந்தம். இதுக்கப்புறம் நானும் அவளும் பஞ்சனில் இருவரும் கட்டி பிடித்து அப்படி. மாமிக்கு ஏற்கனவே மாமா இருக்கிறாரா? யாரு அந்த மாமா? தங்கப்பா மாபெரும் சபையில இவர் கரத்தால் மணிமுடி சூட்ட வேண்டும். நான் சொன்னேன் வேலைக்கார பையன் சொல்லலாமா? சொல்லலாமா? வேலைக்கார பையன் சொல்லலாமா? யார வேலைக்கார பையன்? நீதான். நானா வேலைக்காரன்? இனி முதல் கொண்டு இந்த நாட்டுக்கு நான் தான் பண்ணேன். நீதான் எனக்கு வேலைக்காரன். இனி முதல் கொண்டு நான் எப்படி அழகாக காட்டு பண்ணையா உட்கிறவன் அடி பணங்கா பள்ளி. உன் தங்கை என் தங்கை ஒரு பாவமும் மரியாதவன். ஒரு தவறு செய்யவில்லையா? ஒரு ஊரா நாட்டி ஆடுற தேவடியா. இவளை தெய்வத்தின் திருமகள், இவளை பார்த்து அப்படி சொல்றாது. என்ன பார்த்து பணங்க நியாயமாடாது. அன்னைக்கு தெரியலையா? அது கோணக்காலி ராஜா. அம்மா கிரவுண்ட் காலியா இருக்குது. நீ ராஜா அம்மா கிரவுண்ட் காலியா கத்துது. நீ 1050 ரூபாய் எடுத்துக்கணும். ஓடியா என் தங்கை தவறு செய்யவில்லையா? அவன் நல்லவன். என் தம்பியும் தவறு பாசத்தோடு ஓடி வந்த உன் தம்பிக்கு நீ தந்த பரிசு என்ன தெரியுமா? இரு பார்வையும் இழந்தவன். அந்த சப்பியை இவளைத்தான் நம்பித்தான் நாடு நகரம் அனைத்தும் எழுந்து விட்டேனே. ஆற்றை நம்பலாம், பெரும் காற்றை நம்பலாம், ஆலகால விஷத்தை நம்பலாம், ஆனால் செல்வி படைத்த பெண்களை நம்பாதீர்கள் என்று சொன்னார்களே. உன்னை நம்பி நான் கெட்டு விட்டேன். அடி அவன் ஒரு மூலையா இருக்கட்டும், நான் ஒரு மூலையா அந்த பாடனை போச்சு போறேன். ஆவதும் பெண்ணாளி மனுஷ அழிவதும் பெண்ணாளி. ஆவது பெண்ணாளி அவனி வாழ்வது பெண்ணாளி. தெற்கு மதுரையில் கற்பு சுடற்பட்டு எரிந்தது பெண்ணாளி. இந்திர தந்திர 2 பயல்களை கட்டது பெண்ணாளி. இந்தியா தங்க பதக்கும் நீட்டதெல்லாம் பெண்ணாளி. இந்து மக இந்திரகா
ஐயோ என் மனைவி நான் இவனுக்கு தாரை வார்த்தை இவனுக்கு சொல்றேன் திருப்பி வாடியே ஒரு முத்தம் கூறி வாடி அடி ஆப்பிள் உதவி அடி தேவடியாலே எனக்கு இருந்தாலும் இந்த நாடு நகர உப்புச்சட்டி வரவோட என் பேரு தாங்க இருக்குது. ஏய் உனது பேருக்கா? ஆமா எனது பேருக்கு தான் எடுத்து சொன்னா வச்சிருக்க மாட்டே. ஏய் டேய் வாடா கேட்டியா கேட்டியா கதையே ரைட்லாம் இந்த முந்தானி எத்தனை பேருக்கு போட்டு கஷ்டப்பட்டேன் முதல்ல கருக்கு சரி என்ன விடு இந்த நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக இந்நாட்டு இளவரசருக்கு உன்னை கூட்டி கொடுத்தாங்க காலையில் அம்போகம் வாங்கணும்னு எத்தனை பேர் அந்த உன்னை கூட்டி கொடுப்பானோ அதனால கொண்டு வைக்காத ஓகே தாக்கு மாமா வேலை பார்க்க வச்சா எங்களை என்ன பாவாடை கட்டி சுத்த இறங்குதா இறங்குதா உள்ள போகுதுடா இருந்தாலும் யார் யாரையோ நம்பல அவனுங்களாம் கூட அம்சம் வச்சிருக்கணும் நம்பங்கடா பாவி பெரியவங்க சொன்னாங்களே சும்மாவா சொன்னாங்க கல்லை நம்மளால நம்பலாம் ஆனா புள்ள நம்புறது சொன்ன உண்மையா போச்சு பாவி இது மாரி குத்திட்டியாடா குத்தத்துக்கு தாமா பாத்தீங்களா அம்மா தாய்மார்களே தெரியாம குத்திட்டேன் அம்மா தேவடியா இல்லாத நான் எங்க யாருக்கு சாப்பிடுவேன் அதனால தெரிந்தோ தெரியாமலோ நான் தவறு செஞ்சுட்டேன் தாத்தா மாறியா அதனால நான் செய்ததெல்லாம் தவறுதான் என்ன கொஞ்ச பாவி யாரும் வாழக்கூடாதுடா இன்னும் நம்ம செய்யவே இல்லையம்மா கையில குத்திட்டியாடா நீ அவசரப்பட்டு சரி கூட செத்துப்போ வேற எதெல்லாம் குத்தினா கூட சந்தோஷப்பட்டு பண்ணி இதுல குத்திட்டு பாவி நான் போயிட்டு வரேன் ஐயோ அம்மா தாத்தா வாழ்க்கை வரலாறு ஐயா நாட்டை ஆளவிட இளவரசன் இரு கண்டம் இல்லாமல் அடையாத வீதிக்கு வந்துவிட்டோம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு ஐயா அந்த பைக்கத்தை நம்பி குழந்தை கொடுக்குறியா நாய் மாதிரி குழந்தைக்கு பால் கொடுமா பால் குடிச்சுதான் இல்ல அது அழகாத உட்காந்துக்கிட்டு போறான் சின்னம்மா உனக்கு சின்னம்மா அது சின்னம்மா ஐயா புடி 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 பொம்பளை ஓதியா இல்லையே சின்ன பண்ண போற ஐயா உங்கள் கதையை கேட்ட பிறகு எங்கள் மனமானது வாடிவிட்டது ஐயா சத்தியபுரி நாட்டிலே பிறந்த நீங்கள் 3 செல்வங்களாக பிறந்து அந்த சாதி தாசி செய்த சதியா இரு பார்வையும் இழந்து இப்படி அடாத காட்டிலே திரிந்து கொண்டிருக்கிறீங்க ஐயா என்ன பத்தி கவலை இல்லையா என் தங்கச்சி பைத்தியவாதி காரணம் யாரு தெரியவில்லையா ஐயா யாரையா வந்துக்கிறாரு அந்த படமா யாரு மாட்டுக்கு ஊசி யாரு அந்த படமா ஐயா
மாட்டுக்கு ஊசி போற டாக்டர் வந்துக்கிறாங்க. உனக்காகவே 2 மணி நேரம் கதை ஓட்டியே. ஐயா ஐயா கண்ணு தெரியாத நீங்கள் உங்க எதிர்க்கத்தாங்க இருக்கிறான். எனக்காகவே 2 மணி நேரம் கதை தான் ஓட்டிக்கிறீங்க. ஒரு வேஷம் கொடுங்க. ஐயா பல நாட்டிலே பிறந்து வாழ வழி இல்லாமல் ஓடி வந்த தென்னகத்திற்கு இருந்தாலும் உடைய தங்கையை நான் தான் கெடுத்து விட்டேன். இருந்த போதும் கெடுத்த உடைய தங்கையை நானே திருமணம் செய்து கொள்கிறேன். அட பாவிகளா, பல நாட்டுல தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழனுக்கு வேலை கிடைக்காம பண்ணிருக்கா படுபாவிங்க. எப்படியோ என் தங்கைக்கு வாழ்வு கிடைச்சா அதுவே போதுமா? என் தங்கைக்கு பைத்து தெளியலையா தெளியலையா? வாழ வழி இல்லை என்பதற்காக வழிப்பறி கொள்ளை செய்து கொண்டிருந்தார். அந்த வழியிலே வந்த உன் தங்கையை அழகிலே மழங்கி கற்பழித்து பைத்தியமாக ஆக்கி விட்டார். உன் தங்கைக்கு பைத்தியம் தீர வேண்டும் ஐயா. உன் தங்கைக்கு பைத்தியம் தீர வேண்டும். பைத்தியம் தெரியணும். மீண்டும் உன் தங்கச்சி கெடுத்தா எனக்கு கண்ணொளி கிடைக்கணும் ஐயா. ஆனால் உங்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டிய உனது அண்ணன் என்ன அண்ணன் மூத்தவன் முரளி முரளி, உங்களை விட்டு இறந்து விட்டார். அண்ணா, அண்ணன் சேர்த்து கத்தி விட உங்களை கை கட்டி அந்த படுபாவிகள் உள்ளே கொண்டு விட்டார்களா? அண்ணே புலமர் எடுத்து கூறினேனே, என் வார்த்தையை கேட்கவில்லை அண்ணா. என் நெஞ்சில அண்ணன் செத்துட்டான். அண்ணன் செத்துட்டான். ஓலா 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 அவன் தானே உனக்கு மாப்பிள்ளை. ஐயா, 2 பூசத்துக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டு என் தங்கச்சி பைத்தியம் தெரியல, தாங்க முடியாது. ஐயா, பாசத்தோடு ஓடி வந்த உனக்கு உன் அண்ணன் தந்த பரிசு என்ன தெரியுமா? 2 பார்வைகளை இழந்து விட்டாய். இருக்கின்றேன் ஐயா. உனக்கு 2 பார்வை கிடைக்க வேண்டும். தந்தைக்கு பைத்தியம் தெரிய வேண்டும். அழகான இந்த கிராமத்திலே கங்கை அம்மன் ஆலயம் இருக்கிறது. முப்பெரும் சக்திகளாக இச்சைக்கிறையே மாயை என்று சொல்லக்கூடிய முப்பெரும் இச்சை. அந்த கங்கை அம்மன் வருகிறார்.